Next process, the last process is excretion. எக்ஸ்க்ரீசன்லேருந்து கம்பல்சரி கொஷின்ஸ் வரும். நீங்கள் இங்கே கொடுத்துருக்கிறத மட்டும் இதை ஃபுல்லாகவே பார்த்தாலே போதும். எல்லா கொஷின் பேப்பரில் எக்ஸ்க்ரீஷனை பற்றி கொஷின் கம்பல்சரி இருக்கும். மேபி 2 மார்க்கு இல்லை 3 மார்க்கோ 5 மார்க்கோ ஏதோ ஒன்று வரும். கிட்னியை பற்றி பார்த்துக்கோங்க. அதில் யூரிட்டர், யூரினரி பிளாடர், யூரித்ரா. கிட்னி வந்து ஃபில்ட்ரேஷன் நடக்கிற இடம். யூரிட்டர் பாசிங் த யூரின் ஃப்ரம் கிட்னி டு யூரினரி பிளாடர். Bladder temporarily storage of the urine. Urethra expel out. அந்த பார்ட் டயக்ராமோட பார்ட்ஸ் பார்த்துக்கங்க. நெப்ரான் ஸ்ட்ரக்சரல் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் எக்ஸ்கிரீட்டரி சிஸ்டம். நெப்ரான் the 5 parts, Bowman's capsule. PCT proximal convoluted tube, Henle's loop, distal convoluted tube, collecting duct. இதோட ஃபங்க்ஷன் என்ன? இங்க ஃபில்ட்ரேஷன். Bowman capsule filtration. PCT reabsorption. Henle's loop அயனு சுகரும் மெயின்டைன் பண்ணி கலெக்ட் பண்ணுறது. டிஸ்டல் கன்வல்யூட்டட் டியூப் வாட்டர் அப்சார்ப்ஷன், கலெக்டிங் த ரிமூவல் ஆஃப் த வேஸ்ட். நைட்ரோஜீனியஸ் வேஸ்ட் வந்து யூரின். வாட் ஆர் த காம்பினேஷன் ஆஃப் யூரின் கேட்பாங்க. யூரியா இஸ் த மெயின் ப்ராடக்ட். யூரியா லெஸ் கண்டென்ட் ஆஃப் ப்ரோட்டீன், லெஸ் கண்டென்ட் ஆஃப் யூரிக் ஆசிட் அண்ட் மோர் வாட்டர் இஸ் ப்ரெசன்ட். அது எழுதணும். ஹீமோ டயாலிசிஸ் யாருக்கெல்லாம் கிட்னி வந்துட்டு சம் பேக்டீரியா இன்ஃபெக்ஷனாலேயோ இல்லை ஆக்சிடென்ட்னாலேயோ ஒர்க் ஆகாமல் போச்சு, அவங்களுக்கு வந்து ஹீமோ டயாலிசிஸ் மெத்தடை நம்ம பண்ணலாம். ஹீமோ டயாலிசிஸ்ங்கிறது ஆர்டிஃபிஷியல் கிட்னி. அதுவும் பிக்சரோடு கொடுத்துருப்பாங்க. ரொம்ப ஈஸி. இது மூலமாக வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் பண்ணலாம். இதுவும் படிச்சுக்கோங்க. ஆர்கன் டொனேஷன் கொடுத்துருப்பாங்க. வாட் ஆர் த ஆர்கன் டொனேட்டட் டு டிஃபெக்டிவ் பீப்புள். யாருக்கு தேவையோ, ரிசீவர் யாருக்கு தேவையோ அவங்களுக்கு நம்ம என்னென்ன ஆர்கன் கொடுக்கலாம். அலைவாக இருக்கும்போது என்ன கொடுக்கலாம். இல்லை பிரெயின் டெத் ஆகணும்னா வாட் ஆர் த ஆர்கன் கொடுக்கலாம். ஒரு பேராகிராஃபில் நீட்டாக கொடுத்துருப்பாங்க. அதையும் கொஞ்சம் பார்த்துக்கோ. பிளான்ட் எக்ஸ்கிரீஷன் பார்த்தோன்னா கேஸஸ் ஃபார்ம், லிக்விட் ஃபார்ம், சாலிட் ஃபார்ம். கேஸஸில் என்ன? ஆக்சிஜன் கார்பன் டை ஆக்சைடு எக்ஸ்சேஞ்ச் ஆகுது ஸ்டொமேட்டா மூலமாக. லிக்விடில் ஸ்டொமேட்டா மூலமாக எக்ஸ்ட்ரா வாட்டர் டிரான்ஸ்பிரேஷன் ஆகுது. சாலிட் என்னன்னா வேக்யூல்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சு லீஃப் எல்லாம் நல்லா வளர்ந்து நல்லா முத்தி போட்டோன்னா அது கீழே விழுகுதுல, அதோடு சேர்ந்து இந்த வேஸ்ட் மெட்டீரியல்ஸ் ரிமூவ் அவுட் ஆகுது. அப்போ இதுவும் படிச்சுக்கங்க.